நீங்க ரொம்ப பிளெஸ்ட் அதனால தான் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சிரிப்பு தானே வரும். ரீசென்ட்டா வராகி அம்மன் உங்க ஃபோனுக்கு வராங்கன்னா, நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லி ஒரு ரீல் பார்த்து நானும் இப்படி தான் சிரிச்சுட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆனா சத்தியமா எனக்கே தெரியாம நானே அதே வராகி அம்மன் முன்னாடி இவ்வளோ சீக்கிரமா வந்து உட்காருவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. இது ஏதோ பெய்ட் ப்ரொமோஷன் நினைச்சிடாதீங்க. எனக்கு கிடைச்ச ஆச்சரியமான ஒரு அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். எங்களுக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதுலேருந்தே திருப்பூர்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கிற ஒரு கோயிலுக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாரு. பஸ்ல கூட போக முடியாத மாதிரி கால் வழியில கஷ்டப்பட்டு இருந்த எங்க அம்மாவும் கோயில்னு சொன்ன உடனே கார்லயே எங்க கூட கிளம்பி வந்துட்டாங்க. நேர்ல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன், வராகி அம்மனை நம்ம அவ்வளவு சீக்கிரம் ஸ்கிப் பண்ணிட முடியாது. எங்க அம்மா ரீசெண்டா வராகி அம்மன் மேல ரொம்ப பக்தியா இருந்தாங்க. ஸோ அம்மனே தான் அவங்களை இங்க அழைச்சிட்டு வந்ததா நம்பினாங்க. காலையில 5 மணிக்கு முன்னாடி இருந்தே பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உணர முடிஞ்சது. இது வரைக்குமே நார்மலா ஒரு கோயிலுக்கு போனா என்ன ஃபீல் இருக்குமோ அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அங்க இருந்த சாமி ஒருத்தரை சந்திச்சு பேசினதுக்கு அப்புறம் எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சிருச்சு. இவர் தேங்காவை சுத்த வைக்கிற விஷயத்த நிறைய பேர் வீடியோஸ்லயே பார்த்திருப்பீங்க. தேங்காய் சுத்துறதை தாண்டி அவர் சொல்ற பேச்செல்லாம் கேட்டுச்சு. உதாரணத்துக்கு அவர் தேங்காவை வலது பக்கமா சுத்த சொல்லும் போது நான் இடது பக்கமா சுத்த ட்ரை பண்ணேன். அதையும் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா எனக்கு இதெல்லாம் விட ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவர் சொன்ன அருள் வாக்கு தான். உன்னை பத்தி A to Z எல்லாமே கரெக்டா சொல்லுவாரு அப்படின்னு என்னை கூட்டிட்டு போன நண்பர் சொன்னாரு. என்னை பத்தின விஷயங்கள் தான் சோசியல் மீடியால ஃபுல்லாவே இருக்கு, இதுல என்ன ஆச்சரியம் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா அவரு நான் சோசியல் மீடியால சொல்லாத விஷயங்கள் மட்டும் இல்ல, எங்க அம்மா எங்கள்கிட்ட கூட சொல்லாத நிறைய விஷயங்களை சொன்னார். ரொம்ப பொறுமையா எங்களோட ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் எல்லாத்தையும் சொன்னாரு. அப்பதான் எனக்கு புரிஞ்சது, ரொம்ப ஏழ்மை நிலையில உள்ள மக்களும் அதுவும் வேற ஸ்டேட்ல இருந்துலாம் கூட எதுக்கு இங்க வராங்க அப்படின்னு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப கில்ட்டா இருந்ததுனால வராகி அம்மன்ட்டே ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். இந்த சம்பவத்தை பத்தி இன்னும் பேசணும்னா நான் பேசிட்டே இருப்பேன். ஆனா நான் பேசி கேட்கறத விட நீங்க நேர்ல போய் உணர்ந்து பாருங்க. இந்த வீடியோ கீழே நிறைய பேர் வந்து தப்பா கமெண்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு மட்டும் இல்ல, அந்த சாமிக்கும் தெரியும். ஆனா அதையும் தாண்டி இந்த வீடியோனால ஒரு 2 பேர் பலனடைஞ்சா கூட அது எனக்கு கிடைக்கிற பெரிய சந்தோஷம்.